ஆண்டவரையும் இந்த மாலை வேளையினுடைய சமூகத்தை நாங்கள் வந்து கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் தியானித்தோம், சத்தியத்தை அறிந்து கொள்ளோம். ஆண்டவருடைய சத்திய வசனத்திலே நாங்கள் கண்டக்கிறோம். கர்த்தர் நீர் வழிநடத்தப்பட நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் உங்கள் மத்தியிலே பிசாசின் தந்திரங்கள் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். பிசாசு தந்திரம் உள்ளவர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிசாசு அதாவது சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். பவுல் எபேசிய நிருபத்துக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். 2 வசனத்தை வாசிப்போம். 10, 11, 12 6வது அதிகாரம் 10, 11, 12 3 வசனங்கள். எபேசியர் 6. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் சரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப கடைசியாக அப்படின்னு சொன்னால் எல்லா ஆலோசனைகளையும் சபைக்கு கொடுக்கிற எல்லா ஆலோசனைகளையும் கூடிவிட்டு கடைசியாக சொல்லப்படுது, கர்த்தரிலும் அவருடைய சொந்தத்தின் வல்லமைகளும் பலப்படுங்கள். அது மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிசாசு தந்திரம் உள்ளவன், அவன் எப்படி தந்திரமாக செயல்படுகிறான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இங்கே பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. பிசாசு அது வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற ஆவியின் கூட்டமாக இருக்கிறது. இப்போ சாத்தான் ஆவியாய் அலைந்து திரிகிறான். எங்களுக்கு இப்போ பிசாசு சில வேளைகளில் சில ரூபத்தை அதாவது சில நாங்கள் சாத்தான் என்று சொல்லும் பொழுது ஒரு கருப்பு உருவங்களுக்கு முன்பதாக நின்றால்தான் சாத்தான் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அவன் தந்திரம் உள்ளவன், பல ரூபத்திலையும் நம்மை வஞ்சிக்கலாம், ஏமாற்றலாம். எனவே நாங்கள் அது மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், பல விதத்திலே இருக்கலாம். அவன் ஆவியாய் இருக்கிறபடினால் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவன் மனிதர்களுக்குள்ளே அவர் கிரியைகளை நடப்பிக்கிறவனாக இருக்கிறார். தேவன் அவர் சத்தியபர் என்று சொல்ல நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் சாத்தானை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார் என்பதை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் 8:44 அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிறுத்தவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்கள், அவன் அதாவது இயேசு கிறிஸ்து சரியான முறையிலே பிசாசை குறித்து அங்கே விளக்கமாய் சொல்லியிருக்கிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. நீங்கள் அதாவது ஆண்டவர் பரிசேயர், இஸ்ரவேல் தேசத்திலே அவர் ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது அங்கிருக்கிற பரிசேயர் மத்தியிலே தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பாருங்கள், இப்போ எங்களுடைய பிதா ஆண்ட தேவர், அவர் தான் அப்பா பிதா, பரலோக பிதா. ஆனால் உங்கள் பிதா பிசாசங்களையே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அவர்கள் அதாவது தேவன் மனிதர்களை படைத்தார், ஆனால் சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாறினது மனிதர்கள் தான். ஏனென்றால் அவருடைய சத்தத்துக்கு பொய்க்கு கீழ்ப்படுத்தபடினாலே பொய்க்கு பிதாவாகிய சாத்தானுடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு உலகத்திலே ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், அடுத்தது பிசாசின் பிள்ளைகள். இப்போ நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவன் பொய்யனாக இருக்கிறார்கள். தேவன் சத்தியவரர், அவன் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே நீங்கள் உங்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அப்ப அவனுடைய இச்சை என்ன? பாவம் செய்கிற பாவ இச்சைகள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரா, நான் ஜீவனுண்டாக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப மனிதர்களை அதாவது அழிக்க வேண்டும் என்பதால் பிதாவே தெரிந்தார். அவன் மனிதர்களை கொலைபாதகன். பாருங்கள், மனுஷ கொலைபாதகன் சாத்தான். அவன் மனுஷர்களை எப்படியாவது, அதனால்தான் இன்றைக்கு மனிதர்கள் எப்படியாவது மறித்து விட வேண்டும் பாவத்திலே, அதுக்கு பிறகு நரகத்துக்கு வரணும்னு அவனுடைய திட்டம். அப்ப எந்த விதத்திலும் அவன் உயிரை எடுக்க, அப்ப கொல்ல, அழிக்க அவன் வகை எடுத்திருக்கிறான். அப்ப இதுதான் இன்றைக்கு ஆதி
மனிதர்களுக்குள்ளே நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் அவர் உண்மை உள்ள தேவன், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாக வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்வது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. எனவேதான் யாக்கோப்பு 4:7 எங்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. இப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு தந்திரங்கள் இருக்கிறது. நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி எதிர்த்து நிற்பது? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசு எங்களை விட்டு ஓடி போவார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவதெல்லாம் வேதம் என்ன சொல்லுவதோ அதன்படி. பொய் சொல்லாதே என்பது தேவனுடைய கட்டளை. பொய் பேசினால் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்ப அவர் பொய்க்கு பிதாமா இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே இந்த சின்ன ஒரு காரியம் என்று நாங்கள் நினைக்கிறோம், இதுதான் அது பெரிய காரியத்தை கொண்டு வருகிறது. அப்ப நாங்கள் சின்ன பொய் பெரிய பொய் அப்படி இல்லை. அவன் பொய்யன் என்றால் அவன் பொய்யன் தான். அவனுடைய காரியங்கள் எங்களுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது பிரிய கொண்டவர்களே. எனவேதான் இந்த நாட்களிலே ஆண்டவர், அதாவது முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது எந்த விதத்திலே பிசாசு எங்களை தந்திரங்கள், அவருடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே முதலாவது குறிப்பு என்னுடைய முதலாவது குறிப்பு, பிசாசானவன் கீழ்ப்படியாமைக்கு ஏவுகிறான் அல்லது மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுகிறார் என்று முதல் குறிப்பிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அதிலே ஆதியாகமத்திலிருந்து அதை நாங்கள் காணலாம். 3ஆம் அதிகாரம் 1-6 வரை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்த்திலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்ப பாருங்க, தந்திரம் உள்ள சர்ப்பம் அது எல்லாவற்றை பார்க்கிலும் உயிரினங்களிலே சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்தது. எனவே அதை பயன்படுத்தி சாத்தான் அந்த உருவத்திலே கதைக்குது. பாம்பு கதைத்திருக்கு ஏதேன் தோட்டத்தில் பாருங்க. அதாவது ஏதேன் தோட்டத்தில் பாம்பு அதாவது சாத்தான் தான் அதை செய்கிறாங்க. இப்போ இதில் நாங்கள் சர்ப்பம் என்று சொன்னால் நாங்கள் அந்த சாத்தான் தான் அந்த ரூபத்தில் ஏவாளோடு பேசினது. எனவே அது வஞ்சிக்கிற, அதாவது தந்திரமாக சொல்லுகிற தேவன், அதாவது அப்படி பொய்யான காரியங்களை, ஆனாலும் தோட்டத்தின் அதாவது அவன் ஒரு எதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் 5வது வசனம், நீங்கள் நன்மையை அறியதற்கு அறிவும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அப்ப பாருங்கள், அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தான். அதாவது என்னன்னு சொன்னால், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு புதுப்பிக்கு நல்லது என்று சொன்னால் அது மாம்சத்தின் இச்சை, பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு இதை வைத்துத்தான் அங்கே அதாவது கீழ்ப்படியாமைக்கு அவன் தூண்டி பாவ எண்ணங்களை மனிதர்களுக்குள்ளே அங்கே உருவாக்கினாங்க நாங்கள் பார்க்கின்றோம். இது ஆண்டவர் மனிதர்களை இந்த உலகத்திலே படைக்கும் பொழுது அவர்களை நல்ல மனிதர்களாய்த்தான் படைத்தார். ஆனால் சாத்தான் அவன் பொய்க்கு பிதா. ஆதியிலே அவன் மனிதர்களை இதிலே தான் விழுத்தினான் என்று சொன்னால், இன்றைக்கும் அதே மெதட்டை தான், அதாவது இந்த மாம்சத்தின் இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் ஜீவனத்தின் இவையெல்லாம் தேவனால் உண்டாகவில்லை, உலகத்தினால் உண்டானது என்று சொன்னால் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானினால் உண்டானது. அப்ப சாத்தான் இன்றைக்கு ஆதாம் ஏவாளை அவன் தந்திரமாய் வஞ்சித்தது போல, அதாவது இன்றைக்கும் மனிதர்களை அவன் வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றான். எனவே
அவன் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற சாத்தான், அவன் பொய்யனாய் இருக்கின்றான். அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்திருப்போம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாசை பற்றி சொல்லும் பொழுது யோவான் 13:2 இப்படி சொல்லப்படுகிறது. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் இருதயத்தை பிசாசானவன் தூண்டின. அப்ப பாருங்கள், மனிதர்களை அதாவது தவறான முறையிலே நடத்துவதற்கு அவன் தூண்டுகிறான். அப்ப இயேசுவோடு இருந்த சீசர்களில் ஒருவனாய்த்தான் யூதாஸ் இருந்தான். அப்ப அவனுக்குள்ளே எப்படி சாத்தான் வர முடியும் என்று நாங்கள் கேட்டால், இன்றைக்கும் நாங்கள் அறிந்திருப்போம். நாங்கள் எப்படியும் தேவ சன்னிதானத்திலே எப்படிப்பட்ட ஒரு என்னை அதாவது வஞ்சிக்க முடியாதென்று இருந்தாலும் சாத்தான் ஒரு சின்ன காரியத்தின் மூலமாக எங்களை வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் மிகவும் மிகவும் அதாவது அவருடைய தந்திரங்களை இனங்கண்டு நாங்கள் செயற்படாவிட்டால் அவன் அதாவது சாத்தான் இதயத்துக்குள்ளே புகுந்தான் என்று சொல்லி, அப்ப இயேசுவோடு இருந்தவனுக்குள்ளே அவரை காண்டு கொடுக்கும்படியார் சாத்தான் அவனுடைய உள்ளத்திலே அவன் வஞ்சித்தான் என்று நாங்கள் ஏவினான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையில் கூட நீங்கள் பார்த்தால் வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அங்கே கிரியைகள் நடந்து இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை சாத்தான் வஞ்சித்தான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப பரிசுத்த பாருங்கள், அவர்கள் செய்த பாவம் என்ன? அவர்களே அந்த இடத்திலேயே விழுந்து அவர்கள் சாக வேண்டும் என்று சொன்னால் போய் சின்ன காரியம்தான். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்திலே போய் சொல்லுகிறீர்கள், சாத்தான் உங்களுடைய இதயத்தை வஞ்சித்தது என்ன என்று சொல்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப அந்த அதாவது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு எழுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர்களுக்குள்ளே அந்த கிரியை செய்த சாத்தானுடைய செயல்கள் அன்று அனனியா சப்பீரால் பரிசுத்தாரிடத்திலே போய் சொன்ன பொழுது உடனடியாகவே அங்கே விழுந்து செத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டாக ஒரு சிறுஸ்தாந்தமாக எங்களுக்கு சம்பவித்து இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அங்கே பைபிளில் எழுதப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சபை வரலாற்று நாட்களிலும். எனவே இவைகள் எல்லாம் என்னத்தை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், சாத்தான் இந்த நேரம் எங்களை வஞ்சிக்க முடியும், நாங்கள் ஏமாற்றப்பட முடியும். எனவே நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே சத்திய ஆவியாகிய தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக, நாங்கள் எப்பொழுதும் சத்தியத்தை பேசுகிறவர்களாக, உண்மையை பேசுகிறவர்களாக, நாங்கள் உண்மைக்கும் நீதிக்கும் புறமானதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதாவது இடம் கொடுக்காமல் நாங்கள் சத்தியத்திலே உறுதியாய் நிற்கும் பொழுது சாத்தான் அங்கே எங்களை விட்டு ஓடி போவான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நான் முதலாவது அதாவது ஆதாம் ஏவாளை அதனால்தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யோவான் இப்படியாக எழுதுகிறார், பார்க்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்றது, அதாவது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளே என்ன? பிசாசின் கிரியைகள் மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுவதான அவருடைய கிரியைகள். இவைகளை அழிக்கும்படிதான் தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் அவருடைய வல்லமை தேவன் என்ன சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தான்னு சொல்லியிருக்கிறார். அன்று சொல்லி அதாவது மாற்கு 14 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அதாவது நீங்கள் உலகம் எங்கும் போய் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதிகாரம் வல்லமைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே பிசாசை துரத்துகிற அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு பிசாசை துரத்தினார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசை துரத்துதல் என்பது அது ஒருவருக்கு பிசாசு பிடித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு பிசாசை துரத்துவது மாத்திரமல்ல, அன்றாட மனிதன வாழ்க்கையிலே இயேசுவை அதாவது பாருங்கள் அடுத்த பாயிண்டே நாங்கள் வரும்பொழுது
அதாவது சோதனை, அவன் சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிற குறிப்புகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே சோதனை கொண்டு வருகிறான் சாத்தான். ஆனால் அந்த சோதனைகளை நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு இயேசு ஜெயித்தபடினால் நாங்களும் ஜெயிக்க முடியும். இரண்டாவது குறிப்புக்கு கடந்து செல்வோம். சோதனை பிசாசின் தந்திரத்திலே இரண்டாவது குறிப்பு சோதனை. அவன் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-10 வரை சீக்கிரமாய் வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள், சாத்தானுக்கு எவ்வளவு துணிவிருக்கு. இயேசுவை பார்த்து சொல்கிறார், சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்தால் இவர்கள் எல்லாம் தருகிறேன். இயேசுவையே அவன் இப்படி சொல்லுவார்கள். நாங்கள் மாத்திரம் யோசித்து பாருங்கள். அப்ப இயேசுவினிடத்திலே சோதனைக்காரன் வருகிறார். அதே இதைத்தான் சோதிக்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவர்களை வச்சு சோதிக்கிறார். அதுக்கு வசனத்தையும் எடுத்து சொல்லுகிறார். வேத வசனத்தை சொல்லுகிறார். பாதம் 91 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நாங்கள் தேவன் பாதம் கல்லிடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை தாங்குவார் என்று. அதற்காக அவன் சொல்லுகிறார், தாழ துதியும், அப்பொழுது தேவதூதர்கள் வருவார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு சோதனைக்காரன் பல விதத்திலே சோதனைகளை கொண்டு வருகிறார். அப்படி தவறான உபதேசங்கள் மூலமாக வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகள், இன்றைக்கு வேத வசனங்களையே சொல்லி ஏமாற்றுகிற கூட்டம் இன்றைக்கு உலகத்திலே நுழைந்திருக்கிறது. அப்ப நமக்கு வசனம் தெரியாவிட்டால் நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம். அப்படி வசனம் தானே சொல்லப்படுறானால் வசனத்திலும் வஞ்சிப்பு இருக்கிறது. பிரியமான சாத்தானே வசனம் சொல்கிறார். அவனுக்கு எவ்வளவு மனப்பாடம் இருக்கிறது பாருங்கள். இன்னைக்கு எங்களுக்கு அப்படி இருக்குமோ தெரியாது. சாத்தான் இயேசுடைய வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். அப்படி எழுதி இருக்கிறது. இயேசு கடைசியாக இதற்கு மேல பிசாசோட பேசக்கூடாது, அப்பாலேயும் சாத்தானே என்று சொல்லி சாத்தானுக்கு அங்கே எதிர்கொண்டவன் ஓடி போனான். அவரை விட்டு சில காலம், அது இயேசுவை விட்டு சில காலம் தானாம். அப்பொழுது பிசாசன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் பணி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோட இடத்திலே சில காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு அதிகாரத்திலே பாருங்கள், சாத்தான் அதாவது சோதிக்கிற நேரம், இயேசுவை அவர் பசியா இருக்கிற நேரம் பார்த்து சோதிக்க வருகிறார். அப்ப இந்த மாதிரி இந்த மெதட்களை வைத்துதான் இன்றைக்கும் எப்படி ஆதி மனிதனை விழுத்த முயற்சித்தானோ இயேசுவை முயற்சித்தார். ஆனால் வெற்றி இயேசு எடுத்து அவர் பிசாசு இடம் கொடுக்கவில்லை. அப்ப இயேசு ஜெயித்திருக்கிறபடினால் இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படிப்பட்ட சோதனைகள் எங்களுக்கும் வரலாம். இயேசு ஜெயித்திருக்கிறபடினால் நாங்களும் ஜெயிக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சோதனைகள் வரும், ஆனால் அதிலே வெற்றி நம்முடைய பட்சத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக பிரியமானவர்களே, அவருடைய தந்திரத்தை அறிந்து இது பிசாசு கொண்டு வருகிற காரியம் என்று இனங்கண்ணாவிட்டால் நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, சோதனைக்காரனுடைய வலையிலே விழுந்து இன்றைக்கு எத்தனையோ பேர் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவே சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் சோதனைக்கு நாங்கள் அவைகளை நாங்கள் ஜெயிப்பதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தந்திருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் அவன் குற்றம் சாட்டுகிறவன். இப்ப குற்றம் சாட்டுகிறது சாத்தானுடைய இன்னொரு வேலையாக இருக்கிறது. யாரை குற்றம் சாட்டுகிறார்? நீதிமான்களை, அதாவது நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை அவன் குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யோபு புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 6-11 வரை வாசிப்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான்.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேயிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். பாருங்கள், இவ்வளவு ஆண்டு அதாவது சாத்தான் வந்து அந்த எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டதுக்கு அவன் பிரயோஜனமாக பூமி எங்கும் உலாவி வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவர் சொல்கிறார், யோபு உத்தமன், சன்மான்கள், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனைப் போல பூமியில் ஒருவன் இல்லை என்று கர்த்தரை சாட்டி கொடுத்த பிறகு அவன் எண்ணத்திலே குற்றஞ்சாட்டுகிறான், நீர் அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அப்படி அந்த இதெல்லாம் நீர் அவனுக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். நீ சாத்தான் கர்த்தருக்கு யோபு விருதாவாகவா உண்மையாகவா அவன் உண்மை பின்பற்றுகிறார். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகள் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவனை எல்லாம் கொடுங்கினான், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசியானோ பாரும் அப்படி என்று பாருன்னு சொல்றான். பாருங்கள், உத்தரவு எடுத்துக்கொண்டு சாத்தான் என்ன செய்கிறான்? சோதிக்க வருகிறார். ஆனால் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் யோபு சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் அல்ல, கர்த்தர் கொடுக்கிறவர் எடுக்கிறவன் சாத்தான். ஆனால் அனுமதி கேட்பார். அதை நாங்கள் யோபுடைய அறிக்கை அவர் சொல்ல விரும்பவில்லை என்று நினைக்கிறேன். யோபு எனக்கு கொடுத்தது கர்த்தர் தான், எடுத்தது கர்த்தர் தான் யோபுடைய அறிக்கை. ஆனால் எடுத்தது சாத்தான். அனுமதி அவன் குற்றம் சுமத்தி அங்கே அனுமதியை பெற்றுக் கொண்டது சாத்தானுடைய வேலை. எனவே அவன் தான் பலவிதமான காரியங்களை அப்ப சோதனைக்கான் என்ன செய்கின்றான்? எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். இரவும் பகலும் அவன் குற்றம் சாட்டுகிறவனாயிருக்கின்றான். அப்ப யோபை போல நான் உத்தமனாயிருந்தால் ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியும். எப்படி வாழ்க்கையிலே உத்தமம் காணப்படாவிட்டால், எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படாவிட்டால், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அவன் குற்றம் சாட்டுகிறவன். பாருங்கள், இன்றைக்கு சாத்தான் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் மீதே கண்ணாயிருக்கின்றான். ஏனென்றால் அவர்கள் எப்படியாவது குற்றம் சாட்டி அவர்களை விழுத்த வேண்டும் என்பதுதான், பரிசுத்தவான்களை விழுத்த வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். எனவே இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது யோபை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று கர்த்தர் கொடுத்தார். மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விடும், இன்னும் உத்தமத்திலே உறுதியாக நிற்பது என்ன? அப்பொழுது யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெறாமல் இருக்கக்கூடாதான்னு சொல்லி. பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுது நன்மையானவர்களை செய்கிறார். ஆனால் இந்த எதிரியாகிய இந்த குற்றம் சாட்டுகிற இந்த சாத்தான் என்ன செய்கிறார்? மனிதர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்கு அவன் தேவ சன்னிதானத்திலே அனுமதி கேட்கின்றான். பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அது மாத்திரமல்ல, நோய்களாய் வேதனைப்படுத்துகிறார். 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பாருங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவன் அனுமதி கேட்டு என்ன செய்கிறார்? யோபுக்கு பெரிய அதாவது வேதனைப்படுத்துகிற நோய்கள் மூலமாக சரீரத்தை வேதனைப்படுத்துகிற சத்துருவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், பலவிதமான வியாதி அது அநேகருக்கு குணமாக்க முடியவில்லை. மருத்துவர்கள் சொல்வார்கள் ஒரு வியாதியும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று. ஆனால் அதுக்கு பின்னணியை பார்க்கும் பொழுது அது சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு மந்திரவாதிகள் மூலமாக ஏவப்பட்ட இந்த பெல்லி சூனியம் என்று சொல்வார்கள். இவைகள் மனிதர்களை வாதிக்கும். ஆனால் இவர்களுக்கு விமோசனம் இருக்கிறது. அதை மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
அது இயேசு என்ற நாமத்திலே இயேசு பிசாசுகளை துரத்தினார். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்தினீர்கள் என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை நோக்கி வருகிற அப்படிப்பட்டவர்கள் இயேசு ஊழியம் செய்த நாட்களை நீங்கள் பார்த்தால் 9வது அதிகாரம் லூக்கா 41-42 வாசித்து பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அசுத்த ஆவியினால் அலக்களிக்கப்பட்டவர்களை தேவன் அங்கே விடுதலையாக்கினான்னு நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு அசுத்த ஆவிகள் மனிதர்களை பலவிதத்தினால் மன ரீதியாகவோ சரீர பிரகாரமாகவோ அலக்களித்துக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு அண்டை வர வேண்டும். இன்னைக்கு இயேசு அண்டை வந்து ரட்சிக்கப்பட்டவர்களையும் சாத்தான் கண்டிப்பானாக இருந்தால் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் இடம் பிடிப்பார். எனவே மிகவும் கவனமாக இருந்து பிரியமானவர்களே, அவனுடைய தந்திரங்களை நாங்கள் இனங்கண்டு பாருங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் வந்து ஆண்டவர் ஆலயத்திலே அங்கே குணமாக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவரை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? அப்ப 18 வருடமாக வந்து ஆலயத்தில் இருந்த அந்த பெண்ணையை வந்து கட்டி வைத்திருந்த இயேசு விடுதலை ஆக்கின சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாருங்கள், சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார். அப்ப இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசுவிடத்திலே வர வேண்டும். இயேசு இன்றைக்கும் விடுதலை கொடுக்கிறார். இப்ப நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், சாத்தான் வந்து சோதனையை கொண்டு வருகிறவன் மாத்திரமல்ல, குற்றம் சாட்டுகிறவன் மாத்திரமல்ல, நோய்களால் அவன் வேதனைப்படுத்துகிறவன். ஆனால் எல்லாவற்றையும் காண்ட நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், சகல வியாதிகளையும் சுகமாக்க வல்லவர் இயேசு, சகல பிசாசுகளை துரத்த வல்லவர் இயேசு. அவருடைய நாமத்திலே சொல்லும் பொழுது சாத்தான் நடுங்குவார். எனவே நாங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த அதிகாரத்தை பெற்ற அநேகர் இன்றைக்கும் அநேகர் வஞ்சகத்துக்குள்ளே விழவில்லையா? யோசித்து பாருங்கள். அவருடைய இச்சையின்படி செய்ய இன்றைக்கும் மறுதளித்து தேவனை மறுதளித்து அநேகர் போகவில்லையா? இன்னும் இயேசுவை அறிந்தும் அவருடைய வல்லமை அறிந்தும் இன்றைக்கு பிசாசுக்குள்ளே அநேகர் போகவில்லையா? காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை அறியாதபடினாலே, சத்தியத்திலே நிலை நிற்காதபடினாலே, பிசாசுடைய பொய்க்கு செவி கொடுத்ததினாலே அநேகர் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நானும் நீங்களும் இந்த வஞ்சக ஆவிகளின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பிசாசு அல்லது பிசாசை குறித்து பிரசங்கிப்பது என்னுடைய வேலை அல்ல. பிசாசுடைய தந்திரங்களை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டென்றால் பிசாசு ஒருவன் இருக்கிறார். அவருடைய கிரியைகள் என்ன என்று அறியாவிட்டால் பிரியமானவர்களே நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம். அதனால் பிசாசின் தந்திரங்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவன் நோய்களால் வேதனைப்படுத்துகிறான். நல்லது. அடுத்தது பாருங்கள், இன்றைக்கு நான் உங்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்கின்றேன். அந்த வசனமானது எங்களுடைய இருதயம் வந்து நல்ல நிலத்துக்கு ஒப்பா இருந்தால் அது வந்து எப்படி 1, 30, 100, 60 பலன் தர வேண்டும். வழியோரம் கற்பாறை முட்புதர் நல்ல நிலம் என்றாண்ட உண்மை சொல்லி இருக்கிறார். அதிலே வந்து நல்ல விதைகளை சாத்தான் பொறுக்கிக் கொண்டு போகிறார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அப்ப அவன் பறவைகள் எப்படி வந்து ஒரு விதையை கொட்டிக் கொண்டு போகிறதோ அதே போல விசுவாசியுடைய இதயத்திலிருந்து அவன் விதைகளை எடுத்து விடுகிறான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமே எடுப்பதோடு நின்று விடவில்லை, களைகளை விதைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 13 அடுத்த அதிகாரத்திலே 24-25 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாருங்கள், களைகளை விதைக்கிறவன். அப்ப பாருங்கள், நல்ல விதைகளை அவன் பொறுக்குகிறவன் மாத்திரமல்ல, களைகளை விதைக்கிறவர். அப்ப இந்த உவமைகளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார் வந்து 37 அவர் அவர்களுக்கு பிரவித்திரமாக நல்ல விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்று சொல்கிறார். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கின் புத்திரர் என்று சொல்லப்படுவதை நாங்கள் காண்பிப்போம். எனவே இந்த உலகத்திலே வந்து பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து அதாவது ஒரு அவருக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அங்கே சாத்தான் தன்னுடைய
கிரிகளை செய்கிறவர்களையும் ஆங்காங்கே உருவாக்கி வைத்திருக்கிறான். சபைக்குள்ளும் வெளியிலும் பலவிதமான அவன் தனக்குள்ளே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே ஜனங்களை வைத்திருக்க அவன் முயற்சிக்கின்றான். எனவே நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். எனவே சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் அவன் பொய்யனாக இருக்கிறார், அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறார். எனவே அவனுடைய தந்திரங்களை நாங்கள் கண்டுபிடித்து நாங்கள் பண்படுத்தப்பட்ட நிலம் போல வசனத்தை கேட்டு 1, 30, 100, 60 பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக நீங்கள் பார்த்தால் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான் என்று சொல்கிறார் பேதுரு. 1 பேதுருவிலே வாசிக்கின்றோம் 5வது அதிகாரம் 7-9 வரை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் என்றால் யார்? ஆண்டவர் இயேசு எங்களை அப்படின்னா எங்கள் மீது அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இப்ப கரிசனை உள்ளவர் இருந்தால் நம்மை விசாரிக்கிறார். அப்ப எங்கள் மீது ஒருவர் கரிசனை உள்ளவர், அவர் எங்களை விசாரிக்கின்றார். எங்களுடைய கவலைகளை நாங்கள் அவர் மேல் வைத்து விட வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை நாங்கள் வைத்து விட வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், உங்கள் விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகைகளை சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பிசாசு அதாவது கவலையாக இருக்கும் பொழுது அநேக விதமான தேவன் மேல் பாரத்தை வைக்காவிட்டால், பாரத்தோடும் கவலையோடும் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான அவன் எங்களுக்குள்ளே எங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே தவறான காரியங்களை சொல்லி இன்றைக்கு அநேகருக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைகளை வரும் பொழுது, அதாவது கடைசி முடிவு என்ன? மரணம்தான் முடிவென்று சொல்லி தற்கொலை செய்யும்படியாக இன்றைக்கு அநேகரை சாத்தான் வழி நடத்துகிறான். எனவேதான் இன்றைக்கு அநேகர், அதாவது அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அநேகர் அதாவது தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்குரிய முடிவுகளை எடுக்கும்படியாக சாத்தான் தூண்டுகிறவனாக இருக்கின்றார். எனவேதான் அப்படிப்பட்ட இந்த சாத்தானுடைய கிரியைகளை நாங்கள் இனங்கண்டு இருக்காத விசுவாசிகளை, அப்படிப்பட்ட உலகத்திலே அப்படிப்பட்ட இதுகள் எல்லாம் நடந்திருக்கின்ற அறிந்திருக்கிறீர்களே பாடுகள். அப்படின்னா உலகத்தில் எத்தனையோ பேரை இன்றைக்கு சாத்தான் வஞ்சித்து ஏமாற்றி அவர்கள் சாத்தானுடைய வலையிலே சிக்கியிருக்கிறார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவருடைய தந்திரங்களை இனங்கண்டு என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடாது என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 4:5-25-27. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவையங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோம்? வசனம் என்ன சொல்லுகிறது? பொய்யை களைந்து மெய்யை பேசுங்கள். பொய் பேசும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தூரமாய் நின்ற பிசாசு கிட்டடியிலே வந்து விடுவார். ஒரு மனிதன் பொய் பேசும் பொழுது தன்னுடைய காரியம் என்று அவன் அறிந்து என்ன செய்கின்றான்? அவன் இடம் பிடிக்க வருகிறார். அது மாத்திரமல்ல, கோபம் வருகிறது. கோபம் வந்தால் மனிதர்களுக்கு கோபம் வராத மனிதர்கள் இல்லை. ஆனால் அந்த கோபம் பாவமாக மாற இடம் கூடாதீர்கள் என்று சொல்லுங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் உங்கள் எரிச்சல் தனியாக கடவுது. அப்படி சொன்னால் படுக்கைக்கு போகும் முன்பதாக நீங்கள் ஒப்புரவாகி, தேவனோட ஒப்புரவாகி, நீங்கள் யாரோட கோபப்பட்டீர்களோ அவரோட ஒப்புரவாகி நீங்கள் என்ன செய்யணும்? கசப்பு வராத வண்ணம் அந்த நாளோடையே அந்த பிரச்சனை முடிக்க வேண்டும். அப்போ அடுத்த நாள் அது கோபம் பாவமாக மாறும், கசப்பாக மாறும், பழிவாங்கும் உணர்வுகளை கொண்டு வரும். எனவேதான் சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் செய்கிற அநீதிகளுக்கு தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது கோபங்கள் எங்களுக்குள்ளே வரத்தான் செய்கிறது. அந்த நீதிக்கும் உண்மைக்கும் புறம்பாக மக்கள் செயல்படும் பொழுது எங்களுக்குள்ளே கோபம் வருகிறது. ஆனால் நாங்கள் எரிச்சல் படாத வண்ணம் தேவனுடைய பாதத்திலே வைத்துவிட்டு நாங்கள் சமாதானமாக இருக்கணும். என்றால் பிசாசு இடம் பிடிக்கிறான், தவறான எண்ணங்களை தூண்டுகிறான், சந்தேகங்களை தூண்டுகிறான், பலவிதமான இல்லாத காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து படமாய் காட்டி இப்படித்தான் என்று சொல்லி அவன் மக்களை மன அழுத்தத்திலும்
பிரச்சனைகளிலும் நடத்தி அவன் நல்ல காரியங்களை சிந்திக்காத வண்ணம் தவறான காரியங்களை சிந்தித்து, அதாவது இன்றைக்கு சோறுக்குள்ளே ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உலகத்தில் இருப்போம், எங்களில் இருப்பவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவன் எங்களுக்கு அவர் சத்தியபரனாயிருக்கிறார், அவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். பிசாசு எங்கள் மீது அதிகாரம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்திருக்க வேண்டும், இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பார். அதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று. அப்ப எதுக்கும் நாங்கள் இடம் கொடுத்தால் அது எங்களை ஆளுகை செய்யும். அதே போல பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவன் இடம் பிடித்து என்ன செய்கின்றார், நம்முடைய வாழ்க்கையை நம்மை வஞ்சித்து ஏமாற்றி சத்தியத்தை நம்ப விடாமல் பொய்யை நம்ப பண்ணி, அதாவது தவறான காரியங்களிலே, தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய காரியங்களிலே அவன் நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். எனவே இந்த பிசாசின் தந்திரங்கள் இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்கள் எபேசியரை பார்க்கும் பொழுது அது அந்தகார லோகாதிபதி வானமண்டலங்களில் கொள்ளாத ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. இவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்க அக்னியாசிரியங்களை அவித்து போட விசுவாசம் என்னும் கேடகம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்படின்னு ஒரு ராணுவ வீரனுக்கு என்னென்ன உடை, ரோம போர் வீரனுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதை வைத்துத்தான் பவுல் எழுதுகிறார். ரோம போர் வீரர்கள் பலவிதமான இதுகளை அணிந்திருப்பார்கள். அவைகள் போல இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாங்கள் யுத்த வீரர்கள். எப்பொழுதும் எங்களுக்கு தாக்குதல் வரலாம். நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நாங்கள் நிற்கும் பொழுது இந்த ஆவிகளின் சேனைகள் நம்மை அணுக முடியாது என்று நாங்கள் பார்க்கின்றோம். போராட்டமும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, எங்களுக்கு சண்டை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுள்ள கொல்லாத ஆவியோடும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவைகளை இறுதியாக நீங்கள் பார்த்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஆவி நிறைந்து ஜெபிக்கும்படியாக எபேசியர் 6:11 சொல்லப்படுகிறது. அதனால்தான் விசுவாசிகளை நாங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறோம். ஜெபம் இல்லாட்டிக்கு சாத்தான் அதாவது நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது சாத்தான் ஓடுவானா, எங்களுக்குள்ளே முறுமுறுப்பு வரும் பொழுது அவன் திரும்பி வருவான் என்று பேர்மன் செய்ய பாடலை பாடுவது போல இன்றைக்கு அதை அநேக விசுவாசிகள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறபடினால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவனுடைய இதனாலே கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் துதித்து நாங்கள் தேவனை ஆராதித்து நாங்கள் ஜெபித்து பைபிள் வாசித்து நாங்கள் கர்த்தருடைய எதிர்ப்பிலே இருக்கும் பொழுது சாத்தான்களை அணுக முடியாது. அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பைபிள் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். இருள் சூழ்ந்திருக்கிறது, அங்கே ஜெபிக்க முடியவில்லை, பைபிள் படிக்க முடியவில்லை, கட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே தேவன் நமக்கு விடுதலை தந்த தேவன், அந்த விடுதலை பெற்ற ஜனங்கள் இடம் கொடுத்து கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் விடுதலை தருவார் என்றால் இன்றைக்கு பிசாசுக்கு எதிர்க்க வேண்டும் என்றால் முதல் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னால் என்ன? மனம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்பி தாவீதை போல நறுமுண்ட நீயத்தோடு தேவனை தேடி நாங்கள் தேவனிடத்திலே வரும் பொழுது தேவன் எங்களை என்ன செய்கிறார் என்றால் மறுபடியும் எங்களை காட்டுகிறார், எங்களை அவருடைய அன்பினால் நிறைக்கின்றார். எனவே இவைகள் தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு இந்த பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறது. எனவே இன்றைக்கு அநேகர் எழும்ப முடியாமல் தேவன் எங்களை, அதாவது தேவனை குறை சொல்கிறவர்களாக, ஆண்டவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று பாருங்கள். ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்? தேவன் உபாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி நடந்தால்தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி இல்லாவிட்டால் சாபம் எழுதப்பட்டிருக்கின்றது. சாபமும் ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஜனங்கள் இன்றைக்கு, அதாவது தேவன் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நீ ஜீவனை தெரிந்து கொள்ள ஆண்டவர் சொல்கிறார். நல்லதை நாங்கள் தெரிந்து கொண்டால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்து அநேகருக்கு இடுக்கொண்டு திரிவது போல நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய காரியமாக இருந்தாலும் கொஞ்சத்திலே நாங்கள் உண்மை உள்ளவா இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேகத்திலே அதிகாரியாக இருப்பார். சாத்தான் எங்களை வஞ்சிப்பதற்கு அன்று ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அனனியா சப்பீராளை வஞ்சித்தது போல பிசாசின் வஞ்சனைக்கு இடம் கொடுத்து பிரியமானோடே அது பிரச்சனை. அப்படி செய்தால் அங்கே அனனியாள் சப்பீராள் அவர்களுடைய பொருள் தானே, அவர்களையும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் போய் சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள்.
சாத்தான் வஞ்சிக்கிறான் பிரியமானவர்களே. எனவே இன்றைக்கும் அதுதான் அன்றைக்கு அந்த பேதுரு சொல்றார், உங்களோட சொத்து தானே ஏன் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன பொழுதுதான் அங்கே அவர்களுக்கு அந்த தீர்ப்பு வந்ததை நாங்கள் காணுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிறிய காரியம் போல் இருக்கும், ஆனால் தேவன் ஒரு பக்கத்திலே எங்களுக்காக சத்துரு சோதனை குற்றம் சாட்டுவனாய் நிற்கும் பொழுது, ஆனால் தேவன் யோபை போல, யோபுக்கு சாட்சி கொடுத்தது போல எங்களுக்கு சாட்சி கொடுக்க முடியாவிட்டால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான காரியங்கள் நம்மை வந்து குழப்பிக் கொண்டிருக்கும். ஆனால் இவைகளிலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் பக்கமாய் திரும்பி, நான் அவருக்கு முன்பதாக நான் உண்மையாய் நடப்பேன், நான் சத்தியத்திலே நடப்பேன், நான் நீதியிலே நடப்பேன் என்று சொல்லி நாங்கள் அவருடைய வழியிலே நீங்க நடந்து செல்லும் பொழுது எங்களுக்கு எதுதான் வந்தாலும் எங்களுக்காக ஜீவனை விட்ட இயேசு நம்மோடு கூட இருந்தார், எங்களை என்றும் நடத்துவார், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லி நாங்கள் அவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எழுந்து நிற்போம். நாங்கள் ஜெபம் பண்ணி தொடர்ந்து சகோதரனிடத்திலே நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். கேட்ட வசனத்தின்படி பிரியமானவரே, பிசாசின் தந்திரங்களை இனங்கண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் இருப்போரிலும் எங்களில் இருப்பவர் இயேசு பெரியவர். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரனாகி இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ பிசாசானவன், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது, 10 நாள் உங்களை காவலே கொடுவார், ஆனால் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாய் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப சோதனை காலத்திலும் தேவனை நாங்கள் உறுதியாய் கட்டிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை வருகிற என்னதான் இருந்தால் அதிலே தேவன் எங்களுக்கு முடிவிலே நிச்சயமாய் அவர் வெற்றியை தருவார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அவர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். எங்களை நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வழியில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே வெளிப்பட்டீர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, பல ரூபத்திலும் ஆண்டவரே, பல விதத்திலும் ஆண்டவரே, இன்றைக்கு சாத்தான் மக்களை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு என்று சொல்லி ஆண்டவரே, எப்படியாவது தேவ பிள்ளைகளை தம் வழியிலே திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, அவன் போடுகிற வலையிலே மனிதர்கள் சிக்கிக் கொள்ளாத வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நாங்கள் ஆசிரியத்துக்கு போகிறோம். நேரமடியாகிறது அவை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாடுதான் கர்த்தர் நம்ம பேசினான்னு சொல்லி உற்சாகமாக துதிவரை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. மகிமையின் தேவனை ஸ்தோத்திரம். மாறாத கிருபையுள்ள தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே, உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே
ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் என்னை ஆராதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் என்னை ஆராதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்று வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே நாளும் கர்த்தாவே பிசாசின் தந்திரங்களோடு நான் எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்களாக மாற்றி ஆண்டவரே இந்த நாட்களில் வருகிற போராட்டங்களை தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே எல்லா விதமான வாதைக்கும் ஆண்டவரை எங்கள் வீட்டு காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த ஆவி ஆத்மா சரீரத்தில் பூரண சுகம் உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய பல நாளுகள் செய்யட்டும். உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே வரும் பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட இருக்கணுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு திரு கரங்களை நாங்கள் ஒப்புப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். சொல்வோம் எல்லோரும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.